ஹரிச்சந்திரன். சுவாமி, ஹரிச்சந்திரா, உபசரிப்பதில் உனக்கு இணை எவனுமே அல்ல. ஆமாம் ஹரிச்சந்திரா, அருந்தவத்தோனும் நின் சபை வர நேரி அரசனின் அனுமதி பெற்று தான் வர வேண்டும். சுவாமி, சுவாமி, தங்களுக்கு அனுமதி, தங்களுக்கு அனுமதி. மன்னர் மன்னராயிருந்து மாபெரும் அரண்மனை வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், ஆடம்பரம் வேண்டாம், பொருள் எதுவுமே தேவையில்லை. அந்த மகாதேவன் அருளே போதும் என்று நாட்டை துறந்து வீட்டை துறந்து காடு வந்த காரகம் வந்த தங்களுக்கு அனுமதி. யாகம் ஒன்று நடத்த வேண்டும். அதற்கு அதற்கு பொருள் வேண்டுமா? பொருள் வேண்டுமா? கேளுங்கள் சுவாமி, தாங்கள் ஆணையிட்டால் போதும். யாசகமா? சுவாமி, யாரிடம் யாசகம் மன்னராய் பிறந்து வாழ்ந்து வந்த தாங்கள் இந்த அரிச்சந்திரனிடம் யாசிப்பதா? எவ்வளவு கேட்டாலும் நீ தருவாய் என்பது எனக்கும் தெரியும். மலை அளவு கேளுங்கள், மனம் மயங்கவே மாட்டேன். கடல் அளவு கேளுங்கள், கண் கலங்கவே மாட்டேன். கேளுங்கள், விருப்பமாக தருகிறேன். தங்களுக்கு முடிசூட்டி அழகு பார்க்க இந்த ஹரிச்சந்திரன் எண்ணம் இல்லையில்லா பொறிப்பாக பொழிகிறது. காத்தாடிய காத்து பார்க்க போகுது, முன்னாடி போகுது. நான் எப்படி வருது? செத்த உரைச்சி பேசுங்கோ. என் சுபாவத்தை நீ மடைமாற்ற நினைக்கிறாயோ? இங்க வாங்கோ, கைகாலாம் அழுந்தே இருக்கு. ஹரிச்சந்திரா, இவன் தான் நட்சத்திரன், என்னுடைய தலைமை மாணாக்கன். ஹரிச்சந்திரன் காட்டுக்கு போறேன். காட்டுல ரொம்ப திருடங்கள்லாம் இருப்பாங்க. ஆமா, இவ்வளவு இருந்தா அவர்கள் எதுக்கு கண்டால் நடக்க மாட்டேன், நிழலை கண்டால் தூங்க விடுவீர்கள், வெளித்திருந்தால் சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள், சாப்பிட்டு விட்டா தூங்கிடுவீர்கள். அடே, தூக்கு சாதாரண தூக்கு இல்லடா. சொல்லுங்க சுவாமி. தூங்கிடவோ நீ ஒரு